ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. படிக்கிற வயசில் உனக்கு இதெல்லாம் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார், நாங்கள் சும்மா ஃப்ரெண்டு மட்டும்தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் தப்பான தொழில் பண்ணுறவங்களாம் கிடையாது சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னோடய வாழ்க்கையே போயிடும் சார். எக்ஸாம் வேறு வரப்போகுது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருதா? உனக்கு எக்ஸாம் வருது, நம்ம ஒழுங்காக படிக்கணும். வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் ஒரு பொருட்டை கூட மதிக்காமல் இஷ்டத்துக்கு ரூம் எடுத்து தங்கிட்டுருக்க. ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? இன்றைக்கி உன்னோட பேரண்ட் எல்லாருமே இங்கே வரட்டும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சார், என்னை வளர்த்ததே எங்கள் அண்ணன் மட்டும்தான் சார். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்கள பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அதனால தான் இவங்க கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கேன் சார். ப்ளீஸ் சார், விட்டுறேங்க சார். இவங்க பொண்ணு சார், பேர் வெளியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சார். திருவண்ணாமலையிலேருந்து இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க பேரண்ட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும், உங்கள் 2 பேரோட பேரண்ட்டும் இங்கே வரட்டும். உனக்கு அம்மா இல்லை, அண்ணா தான் வளர்த்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த அண்ணனுங்க பேச்சை கொஞ்சமாவது நீ மதிச்சிருக்கலாம்ல. அண்ணன் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க நீ நினச்சிருக்கணும்ல. ஆனால் அதை விட்டுட்டு பொண்ணை கூட இப்படி ரூம் எடுத்து தங்கிட்டுருக்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. பல்லவனோட கன்னத்தில் சேரன் வந்தோன்னு ஓங்கி கன்னத்திலே பலாரும் ஒன்று விடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.